ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இப்போ கேல்குலஸ் டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் நம்பர் 10, த வேல்யூ ஆஃப் இன்டெக்ரல். ஓகேங்களா, இன்டெக்ரேஷன் ஒரு சிம்பிள் 2 மார்க் ப்ராப்ளம் தான், கேட் ப்ராப்ளம். ஏஇ கொஸ்டின்லையும் கேட்கலாம். இப்போ வந்து இது காமனான இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டு தான், எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் காமன் கொஸ்டின் தான் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ். இன்டெக்ரேஷன் ஆஃப் காஸ் 5x இன்ட்டு காஸ் 3x இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 4 இது கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதில் வந்து நீங்கள் வந்து காஸ் 5x இன்ட்டு காஸ் 3x இன்ட்டு டிஎக்ஸ், இதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து இதை பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஆல்ரெடி முன்னாடியே நம்ம காலேஜில் படிச்சிருப்போம், ஸ்கூல் லெவலில் படிச்சிருப்போம் ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா. அது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஃபார்முலா வரும். அந்த ஃபார்முலா ரிலேட்டடில் நான் வந்து இந்த ஃபார்முலா எடுத்திருக்கேன். சரிங்களா, 4வது ஃபார்முலா காஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு 2 காஸ் ஏ காஸ் பி. இந்த ஃபார்முலாவை நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஃபார்முலாவில் வந்து என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா காஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ மைனஸ் பி. இதில் வந்து நான் ப்ராப்ளத்துக்கு ரிலேட்டடாக ப்ராப்ளத்துக்கு காமனாக வந்து ப்ராப்ளத்துக்கு மாதிரி நான் கொண்டு வரேன். எப்படின்னா காஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு 2 காஸ் ஏ காஸ் பி இருக்குங்களா. இதில் வந்து நான் காஸ் ஏ காஸ் பியை மட்டும் 2 காஸ் ஏ காஸ் பின்னு இருக்குல்ல, இதில் வந்து நான் காஸ் ஏ காஸ் பியை மட்டும் வச்சுட்டு ஈக்குவலுக்கு அந்த பக்கம் அந்த 2 கொண்டு வரேன். அப்போ 1/2 காஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ மைனஸ் பி. ஓகேங்களா, இப்போ ப்ராப்ளத்தை பார்ப்போம். இப்போ இன்டெக்ரேஷன் ஆஃப் காஸ் 5x இன்ட்டு காஸ் 3x இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ 5x, இப்போ ஏக்கு பதிலாக 5x, பிக்கு பதிலாக 3x, அவ்வளோதாங்க. இப்போ என்ன பண்ணுறேன்னா அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். 1/2 இன்டெக்ரேஷன் வெளியே எடுத்துகிறேன். ஏன்னா வந்து நம்பர் தான், நம்பர்ஸை வந்து நம்ம எப்பவும் வெளியே எடுத்துருவோம். ரிமைனிங் வந்து காஸ் ஏ ப்ளஸ் பி, அதாவது 5x ப்ளஸ் 3x, ஏக்கு பதிலாக 5xும் பிக்கு பதிலாக 3xும், சரிங்களா, ப்ளஸ் காஸ் ஏ மைனஸ் பி 5x மைனஸ் 3x. ஓகேங்களா, சரி அவ்வளோதான். சிம்பிளிஃபை பண்ணுங்கள். காஸ் 5x ப்ளஸ் 3x காஸ் 8x ப்ளஸ் காஸ் 5x காஸ் 2x ஈக்குவல் டு அப்புறம் 1/2. இப்போ வந்து காஸ் எக்ஸை இன்டெக்ரேஷன் பண்ணோம். இன்டெக்ரேஷன் பண்ணால் காஸ் எக்ஸ் இன்டெக்ரேஷன் பண்ணால் சைன் எக்ஸ். இப்போ ஒரு 8 இருக்கனால, எக்ஸுக்கு முன்னாடி 8 இருக்கனால டிவைடட் பண்ணணும். இப்போ வந்து இன்டெக்ரேஷன் பண்ணால் இதை வந்து காஸ் எக்ஸை வந்து இப்போ இன்டெக்ரேஷன் பண்ணால் காஸ் 8x டிவைடட் பை 8. இதே நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் சைன் 8x இன்ட்டு 8ன்னு போடும். இப்போ இன்டெக்ரேஷன் பண்ணாலும் டிவைடட் பண்ணணும், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து காஸ் 2x இன்டெக்ரேஷன் பண்ணால் சைன் 2x டிவைடட் பை 2. ஒன்றும் இல்லைங்க, இது 1/2 உள்ளே கொண்டு மல்டிபிள் பண்ணுங்கள். சைன் 8x டிவைடட் பை 16 ப்ளஸ் சைன் 2x டிவைடட் பை 4. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.